கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5, 4, 3, 2, 1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஜாய் டிவி நடத்தும் ஊழியர்களுக்கான சிறப்பு உபவாச ஜெபம். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும், நேயர்களும், தமிழ் சொந்தங்களும், சபையார் யாவரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த சிறப்பு உபவாச ஜெபம். இந்த ஜெபத்தினால் தேவன் தேசத்தை, நாடுகளை, மக்களை ரட்சிக்க ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலேயே ஒரு சிறப்பு உபவாச ஊழியர்கள் கூடுகை தேசத்திற்காக ஜாய் டிவியில் சிறப்பு உபவாச ஜெபத்தை கர்த்தரே ஏற்படுத்தி இந்த நாட்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், தேவனை துதிக்கிற துதியின் பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை பலிகள், பாடல் பலிகள், வேத வசனத்தினுடைய ஆழ்ந்த சத்திய தியானங்கள் எல்லாம் தேவனே நமக்கு நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். உலகம் முழுவதும் இருந்து ஜாய் டிவி சேனல் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரும் எங்களோடு இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயம் இன்றைக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நிரப்பி உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் மாற்றப் போகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே வர முடியாதவர்கள் ஆங்காங்கே சபைகளிலே, ஐக்கியங்களிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை. இந்த சிறப்பு உபவாச ஊழியர்களுக்கான சிறப்பு உபவாச இந்த ஜெபத்திலே, இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான நேசரின் கரங்கள் திருச்சபையின் தலைவர் அருமையான பேராய டாக்டர் அருமையான ஸ்தோத்திரம் ஆரோக்கிய வேதராஜையா அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தருக்கே மகிமை. நல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே உபவாசத்தை நியமிங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நிமித்தம் இந்த ஜாய் டிவி மூலமாக ஏறெடுக்கப்படுகிற இந்த உபவாசம் தேசங்கள் அசைக்கப்படுவதாக, பட்டணங்கள் மாநிலங்களில் தெய்வ மகிமை விளங்குவதாக, சபைகளிலும் எழுப்புதல் வருவதாக. உபவாசமின்றி ஜெயமில்லை. இந்த உபவாசத்தினாலே ஆசீர்வாதம் பெருகட்டும். கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் வாழ்க்கையிலே, சபையிலே, குடும்பங்களிலே எழுப்புதல் வருவதாக. இந்த நிகழ்ச்சி துவங்கும் முதல் முடிவு தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. பாடல்கள், வார்த்தைகள், ஜெபங்கள் வருகிற பரிசுத்தவான் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் அங்கீகரித்து அதிசயங்களை செய்வீராக. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். கேட்கிற வாழ்வில் இருக்கும் தடைகள் நீங்கட்டும்.
பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படும் நினைப்பதற்கும் எட்டாதுமான காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்திய தேசத்தின் மேல் நீட்டப்படுவதாக, தமிழ்நாட்டில் நீட்டப்படுவதாக. அப்படியே ஜாய் டிவி மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த ஒளிபரப்பு யாவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கூடுகிறவர்கள், கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். தொடர்ந்து உடைய கிருபை துவக்கம் முதல் முடிவு வந்து நடத்தி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உடைய பிரசன்னத்தினால் மறைத்து அதிசயங்களை செய்யும் ரீத நிமலை சக்கரியான் தரிக்கரபா பசுத்தாவியானுடைய துணையோடு இந்த காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். தொடர்ந்து இது நடைபெறட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிவியிலிருந்து எல்லா வீடுகளிலும் இருந்து, சபைகளிலும் இருந்து ஸ்தோத்திரம், மொபைல் வழியாக, யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் எங்களோடு இந்த பக்தியான உபவாச ஜபத்தில் இணைந்து எங்களோடு ஜெபிக்க அன்பாய் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்க இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சென்னையிலிருந்து முழு தேசத்திலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் செயல்படும்படியாக அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை துதித்து ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு பின்பு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பு நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்வாராக. நானும் என்னுடைய துணைவியார் பேராயர் டாக்டர் செல்லாராணி அவர்களும் ஒரு பாடலை பாட இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, கோடா கோடி ஸ்தோத்திரம், இயேசுவே
ஸ்தோத்திரம், உமக்கு ஆயிரம் ஸ்தோத்திரம், உமக்கு லட்சம் ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு லட்சம் ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி கோடி ஸ்தோத்திரம், 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 கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே கோடானோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே கோடானோடி ஸ்தோத்திரம், இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே, 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 எங்கள் அன்பே. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் மார்க் மயில்ராஜ் அவர்கள் ஸ்தோத்திரம் மறைமலை நகர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் அவர்கள் நம்முடைய ஐக்கியத்திலே எக்ஸிக்யூட்டிவ் அட்வைசராக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு துதி மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய மத்தியிலே பலத்த அற்புதங்களை செய்ய இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வருகாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வருகாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்தினார். உம் வல்ல கரத்தால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்தினீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் கையிலே என்
நாளும் இயேசுவே நன்றி இயேசுவே நாளும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. கரங்கடத்தை சொல்லுமா? எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரியில வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை தான் எண்ணுறோம். என்ன நினைச்சு அப்படி இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் என்னன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்து எண்ணலாமா? எண்ணிக்கிட்டே இந்த 1 2 நம்பர் மட்டும் போட்டு எண்ணினாலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அதற்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம பேர் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஊழியம் அவருக்கு தெரியும். நாம செய்கிற ஊழியம் இந்த உலகம் அங்கீகரிக்கோ இல்லையோ, ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, எதிர்பார்த்த அளவு முடிவு கிடைத்ததோ இல்லையோ, ஆனால் அதை பார்த்து இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்படி நம்புறவங்க மட்டும் கை தட்டி சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல,
நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய்